الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تقل لهما أف ولا تنحرهما وقل لهما قولا كريما. وقال النبي صلى الله عليه وسلم خيركم لنسائهم وأنا خيركم لنسائي أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய தொடரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்து வாழ்ந்து போர்க்களங்களை சந்தித்து பெருமானார் பொருளாதாரங்களை எப்படி உருவாக்கி பெருமானாரினுடைய ஹஜ் எப்படி இருந்தது என்பது வரை பார்த்தோம். இன்றைக்கு பெருமானார் போதித்த பெண்களின் மாண்புகள், பெண்ணினத்தை குறித்து இஸ்லாம் என்ன போதிக்கிறது? உலகமே பெண்களை வெறுத்த காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை குறித்து என்ன பேசுகிறார்கள் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலத்தை பெற்று மதீனாவிற்கு வந்த காலமெல்லாம், மக்காவில் இருந்த காலமும் கூட பெண்களை உயிரோடு புதைத்த காலம், பெண்களை மனிதர்களாகவே கருதாத காலம். இந்த காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் பெண்களை வகைப்படுத்தி உறுதிப்படுத்தினார்கள். அவள் தாயாக இருந்தால் என்ன சிறப்பு, அவள் மகளாக இருந்தால் என்ன உயர்வு, அவள் சகோதரியாக இருந்தால் அவளின் பெருமை என்ன, அவள் மனைவியாக இருந்தால் அவளின் உயர்வு என்ன, இது அனைத்தையும் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, இந்த வகையில் தாயின் சிறப்பை குறித்து பெருமானார் என்ன பேசுகிறார்கள், மகளின் சிறப்பை குறித்து, சகோதரியின் சிறப்பை குறித்து, மனைவியின் சிறப்பை குறித்து, இந்த 4 கோணத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு காட்டிய வழிகாட்டல் இன்றைக்கு இது நடக்கிறதா இல்லையா என்பதைத்தான் நாம் பார்க்க இருக்கோம். முதல்ல ஒரு தாயை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக உயர்வாக கருதியது மட்டுமல்ல, சொன்னது மட்டுமல்ல, தனக்கு பால் கொடுத்த தாய் ஹலீமத்து சாதியா, ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த தாயார் ஆமினா பெருமானாருக்கு 4 வயதாக இருக்கிற போதே இறந்து விட்டார்கள். ஆனால் பால் கொடுத்த தாயார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த சங்கைக்கு அளவே இல்லை. அவர்களின் வேலைகளை இவர்கள் தான் செய்வார்கள். பெருமானாரை அவர்கள் பார்க்க வந்ததை விட பெருமானார் தாயாரை பார்க்க சென்றது அதிகம். யார் தாயின் மீது பாசம் கொள்ளுகிறாரோ, நேசம் கொள்ளுகிறாரோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவர்களுக்கு உயர்வை வைத்திருக்கிறார். அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சொர்க்கமே தாயின் காலடி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதினுடைய நோக்கம் தாய்மையை நேசித்தல். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளிடத்திலே அது இருக்கிறதா? நண்பர்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் தாய்க்கு இருக்கிறதா?
என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அந்த 18 வயசிலிருந்து 25 வயசு வரைக்கும் அந்த தாயை உதாசீனப்படுத்துகிற பிள்ளைகள் இன்றைக்கு அதிகரித்து வருகிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் அபூ ஹுரைரா எப்படி இருந்தார்கள்? பிலால் ரலியல்லாஹு தஆலாவினுடைய தாயார் ஹமாமா, வரலாறுகள் எல்லாம் ஆச்சரியப்படுகிற அமைப்பிலே வாழ்ந்த தாயார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா 35 வயசு அழுது கொண்டு பெருமானாரிடத்தில் வருகிறார்கள். 35 வயசுல ஒரு இளைஞன் அழுவன, கப்பலே கவிழ்ந்தாலும் அழமாட்டான். 35 வயசுல யாராவது அழுவாங்களா? பெருமானார் என்ன அழுகிறீங்களே, என்ன காரணம்னு கேட்டாங்க. கது லரபத் உம்மி, எங்க மம்மி அடிச்சுட்டாங்கன்னாரு. எங்க அம்மா அடிச்சாங்க. 35 வயசு இளைஞன் அம்மா அடிச்சா நம்ம ஊர்ல அந்த அம்மா உயிரோடு இருந்துருமா? இந்த இளைஞன் சும்மா விட்டுருவானே? உங்க அம்மா அடிக்கும் போது என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்க பெருமானார். கது இந்த அனக்தராசி அரசுல அம்மா தானே அடிச்சாங்க, அதனால பேசாம நின்றுக்கிட்டேன். பக்கத்து ஹசன்த, நீ நல்லதை செய்தார். உங்க அம்மா எதுக்கு அடிச்சாங்க? உங்களை ஈமான் கொண்டதுக்கு தான் அடிச்சாங்க. உங்களை ஈமான் கொண்டதுக்கு தான் அடிச்சாங்க. நான் வேண்டுமா, தாய் வேண்டுமா? தாயின் மீது நேசம் ஒரு பக்கம், தாகா நபியின் மீது பாசம் ஒரு பக்கம், ரெண்டு பேருமே வேணும். அபூ ஹுரைராவுக்கு தெரியும், முதல்ல ரசூலை நீங்க தான் வேணும்ட்டாங்க. ரசூல்லா சிரிச்சுக்கிட்டே தொழுகைக்கு போயிட்டாங்க. போயிட்டு வரும்போது ரசூலுல்லாவுடைய சட்டையை பிடிச்சிட்டார். பெருமானார் என்னன்னு கேட்டாங்க. என்ன அபூ ஹுரைரா சட்டையை பிடிக்கிறீங்களே? என் தாய் பலகீனமானவள் ரசூல். என்ன சொல்லுகிறீர்? எங்க அம்மாவுக்கு நான் வேண்டும் ரசூலே. தெளிவாக சொல்ல அபூ ஹுரைரா, எனக்கு தாயார் வேண்டும். அம்மா இல்லாமல நான் இருக்கவே முடியாது ரசூலே, எனக்கு தாயார் வேண்டும். அதற்கு என்ன செய்ய சொல்லுகிறீர்? 2 கரத்தை ஏந்தி அல்லாஹும்ம இஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, அபூ ஹுரைராவின் தாயாருக்கு ஹிதாயத்து வேண்டும் என்று மட்டும் துஆ செய்யுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை இல்ல 3 தடவை கேட்டாங்களாம். அல்லாஹும்ம இஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, அல்லாஹும்ம இஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, அல்லாஹும்ம இஹ்தி உம்ம அபீ ஹுரைரா. அபூ ஹுரைரா பறக்கிற நடக்கல, பறக்கிற. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். ஓடினார் அபூ ஹுரைரா, கதவை தட்டினார். அவர் சேருவதற்குள் பெருமானாரின் துஆ சேர்ந்திருந்தது. அந்த தாயார் கதவை திறந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், தம்பி அந்த முகம்மதை காட்டப்பா நான் ஈமான் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களை, தாயின் மீது கொண்ட பாசம் அபூ ஹுரைராவிடத்தில் இருந்தது. இன்னைக்கு அம்மாவை நேசிக்கிற பிள்ளைகள் காணவில்லை. இந்த வாலிப பருவத்திலே தாயாரை நேசிக்கிற பழக்கம் குறைந்து கொண்டே வருகிறது இல்லையா? பிலால் ரலியல்லாஹு சித்திரவதை செய்யப்படுகிறது. ஈமான தாய் முன்னாடி சித்திரவதை செய்யப்படுகிறது. பாலைவனத்திலே போட்டு புரட்டப்படுகிறது. அந்த தாயார் பிலால் ரலியல்லாஹு போய் ஈமான உற்றுன்னு சொல்லல. அந்த தாயார் ஹமாமா போய் பக்கத்துல சொன்னாங்க. ஹமாமாங்கிற பேர்லாம் இன்னைக்கு இல்லவே இல்லை, முன்னாடிலாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிலால் ரலியல்லாஹுவினுடைய தாயாரின் பெயர். காதுக்குள்ள போய் பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், நரக வேதனையை கவனித்து இந்த வேதனை குறைவுதான் தம்பி, அதனால் ஈமானை மட்டும் விட்டாத, உறுதியா ஈமானை விட்டு விடாத, நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் ரப்பு நமக்கு விடுதலை கொடுப்பான். இந்த தாயின் மீது கொண்ட பாசம். பிலால் ரலியல்லாஹு தஆலா, பிலால் ரலியல்லாஹுவினுடைய தாயார் இறந்து போகிற போது பிலால் ரலியல்லாஹு தஆலா பட்ட கஷ்டங்கள். சொர்க்கத்தினுடைய வாசல் எல்லாம் மூடப்பட்டு விட்டதே, எனக்காக துஆ கேட்கிற ஒரு தாய் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டாளே என்று கஷ்டப்பட்டு அழுதார்கள். இன்னைக்கு நம்ம வாலிபர்கள்லாம் இருக்கும் போது தாயின் தகப்பனின் அருமை புரியறதே இல்லை. மௌத்தா போனதுக்கு பின்னாடி அந்த பாத்தியா இந்த பாத்தியா அது இது பாத்தியா கொடுக்க வேணான்னு சொல்லவில்லை. ஆனா மௌத்தா போனதுக்கு பின்னாடி தான் அத்தா அம்மாவுடைய அருமையே புரியுது. எங்க டாடி அப்படி, எங்க மம்மி இப்படின்னா இருக்கும்போது அதை பயன்படுத்த வேண்டும். சிறிய சக்தி ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய மகான்,
முதல்ல வாலிப பருவத்தில் அவர் எப்படி மகானானார் தெரியுமா? பாலைவன பகுதியில் அந்த அம்மா ராத்திரி நேரத்தில் தண்ணி கேட்டுச்சான். வீட்டுல தண்ணியே இல்லை. தம்பி தாகமா இருக்கு, தண்ணி வேணும்னு போய் ஊரெல்லாம் தேடி பிடிச்சி கடைசியில் ஒரு இடத்துல இருந்து தண்ணியை கொண்டு வந்தா அம்மா தூங்கிட்டு இருக்கு. நாம இருந்தா தட்டி விட்டு எழுப்பி அம்மா தண்ணியை குடிச்சிட்டு படுன்றுவோம். ஆனா சிறிய சிக்கி அப்படி அல்ல. தாயிடத்தில் அப்படி நடக்கக்கூடாது என்று தாயார் எழுந்திருக்கிற வரை விழித்திருக்கலாம். அம்மா எந்திரிச்ச உடனே கொடுக்கலாம். ராத்திரி படுத்த அம்மா தஹஜ்ஜத் நேரத்தில் தான் முழிச்சே பார்த்துச்சு. தஹஜ்ஜத் நேரத்தில் விழித்து பார்க்கிறது. அல்லாஹ் அக்பர். மகன் அப்படி கிளாஸோட நிக்கிறார் தண்ணிக்கு. தாயார் கேட்டாங்க, ராத்திரி ஃபுல்லா நின்றுகிட்டே இருக்கிறியா? ஆமாம்மா, நீங்க தண்ணி குடிக்கணுங்கிறதுக்காக நின்றுகிட்டே இருக்கிறேன். தண்ணியை குடிச்ச உடனே அந்த அம்மா எல்லாட்ட கேட்டுச்சு, அல்லாஹும்ம இக்லி ஹாஜத்தஹு கமா யக்லி ஹாஜத். அல்லாஹ் என் புள்ள என் தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக எதிர்பார்த்து எதிர்பார்த்து நின்றதை போல என் பிள்ளையின் தேவையை நீ எதிர்பார்த்து எதிர்பார்த்து பூர்த்தி செய். அல்லாட்ட ஆர்டர் போட்டுச்சு, என் புள்ள கேட்கறதெல்லாம் கொடுத்துரு. அன்றைக்கே அவர் வழியுள்ளார், இறைநேசராக மாறுகிறார். தாயின் துவா சராசரி மனிதனை கூட இறைநேசராக மாற்றுது. அப்ப அந்த தாயின் துவாவை பெற்று இருக்கிறோமா? ரமலான் மாசத்துல அம்மா எனக்கு பக்கத்துல உட்கார்ந்து எனக்கா துவா செய்யும் என்று இருக்கிற பெற்றோர்கள், தாயை பெற்றிருக்கிற தகப்பனை பெற்றிருக்கிற பெற்றோர்கள் கேட்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். இதை விட பெரிய பாக்கியம் உலகத்தில் எதுவுமே இல்லை. அல்லாஹு அக்பர். இந்த தாயோடு எப்படி நடப்பது? அல் இஹ்சான் இலல் உம். தாயாருக்கு உபகாரம் செய்யும், இஹ்சான் பண்ணணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, சம்பாத்தியத்திலேயே சிறந்த சம்பாத்தியம் எது தெரியுமா? அஃதலுல் கஸ்புல் லில் அபவைன். பெற்றோர்களுக்காக சம்பாதிக்கிற சம்பாத்தியம். நான் இங்க சம்பாதிச்சு போய் எங்க வாப்பா அம்மாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இளைஞன் சம்பாதிக்கிற போது என் தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சென்றால் எல்லா கதவுகளையும் அல்லாஹ் திறக்கிறான். நீ எதை கேட்டாலும் தருகிறேன். நோக்கம் தாய் தகப்பனுக்காக இருக்க வேண்டும். இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞன், நான் முன்னால் சொல்லி இருக்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞன் அப்துல் காதர். பத்திரிகையில அவர் பேரு ராஜகுமாரன். ராஜகுமாரன் திருநெல்வேலி மேலப்பாளையத்தை சார்ந்தவர். இன்னைக்கு இருக்கிற வேலை வயசாகி போச்சு. முதல் மாத சம்பளம் அம்மாட்ட தான் கொண்டு போய் கொடுத்தாரு. 2வது மாத சம்பளத்தை அம்மாட்ட கொடுத்தாரு. டேய், உங்க வாப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, என்கிட்ட கொடுக்காத, வாப்பாட்ட கொடுற. 3வது மாத சம்பளத்தையும் அம்மாட்ட தான். அந்தம்மா வாங்க மாட்டேன்ருச்சு. ராஜகுமாரன் சொன்னார், அம்மா வாப்பாட்ட கொடுக்குற தைரியம் எனக்கு கிடையாது. ஏன்னா இதுவரைக்கும் அவர் கொடுத்துதான் நான் வாங்கி பழக்கம். அவர் கொடுக்க வேண்டும், நான் வாங்க வேண்டும். என் கரம் மேலேயும் அவர் கரம் கீழேயும் இருப்பதை நான் விரும்பவே இல்லையம். இன்றைக்கும் இருக்கிறார்கள் தாய் தகவலத்திலே கொடுக்கிற பிள்ளைகள். கடைசியில் கல்யாணமும் ஆச்சு அவருக்கு. இது அவரே எழுதுற. கல்யாணமும் ஆச்சு. முதல் மாச சம்பளம் வாங்கி கவரை தூக்கி உள்ள வச்சுட்டு போறார். வீட்டில் பிபி ஒரு பக்கம் உட்காந்துருக்குதா, அம்மா ஒரு பக்கம் உட்காந்துருக்கு. சம்பளத்தை பிபி நினைக்குது நம்மள்கிட்ட தான் கொடுப்பாருன்னு. அம்மா நினைக்குது நான் வளர்த்த புள்ள மாற மாட்டான்னு. மனைவி நினைக்குது இந்த அம்மாவுக்கு ரிட்டைர்மெண்ட்டே இல்லையா, வீட்டு ஆளை வந்த ராணி நம்ம தானே. 2 பேரும் மாறி மாறி நினைச்சிட்டு இருக்கும்போது வர்ற வழியில ஒரு முறை மல்லிகைப்பூவையும் வாங்கிட்டு அந்த வீட்டின் ராஜகுமாரன் அப்துல் காதர் உள்ள நுழையிறாரு. நேரம் வந்தவர் அம்மா கையில மல்லிகைப்பூவை கொடுத்துட்டாரு, மனைவி கையில சம்பள கவரை கொடுத்துட்டாரு. அந்த அம்மாக்கு என்னடா இவ்வளவு நாள் வளர்த்து இப்படி மாட்டானே. மனைவிட்ட சொன்னாரு, அம்மாட்ட சொன்னாரு, அம்மா என் மனைவிக்கு உங்கள் கையால் மல்லிகைப்பூ சூடினால் நல்லா இருக்கும், அந்த மல்லிகைப்பூ நீங்க மனைவி தலையில வச்சு விடுங்க. மனைவிட்ட சொன்னாரு, அந்த சம்பள கவரை அம்மாட்ட கொடுத்துரு. குடும்பத்தில் அம்மா செலவழிச்சு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. தாய்தான் செலவழிக்க வேண்டும். அப்ப தாயின் மரியாதையை புரிந்த,
தகப்பனின் மரியாதையை அறிந்த பிள்ளைகள் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்கிறார், இல்லாமல் இல்லை. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ்வுடைய வரலாறு எழுதுவாங்க. நம்ம ஹனஃபி மதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ்வினுடைய வரலாறை எழுதுகிற போது எழுதுகிறார்கள், நீதிபதியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று மன்னர் சொல்லுவார். ஆனா முடியாது என்றுவாங்க. அதற்காக சிறையிலே தண்டனை. அடித்து 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 தலையிலிருந்து ரத்தம் வழிகிறது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் ரத்த வழியுது, அழுகிறாங்க. இதை பார்த்த வாயில் காப்பாளர் கேட்டாராம், வாயில் காப்பாளர் கடுமையாக வலிக்கிறது அதனால் அழுகிறீரா, ரத்தம் வடிகிறது அதனால் அழுகிறீரா? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களா, அதனால எல்லாம் அழுகல. இன்னைக்கு சாயங்காலம் எங்க அம்மா என்னை வந்து பார்க்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. என் தாய் என்னை வந்து பார்த்து என் நிலையை கண்டு என் தாயின் கண்ணில் கண்ணீர் வந்தால் என் உயிர் போய் விடுவேன். என்ன தாங்க முடியாதே, அதை நினைத்து நான் அழுகிறேன். தாயின் கண்ணில் கண்ணீர் வரக்கூடாது என்று நினைத்த நம்முடைய இமாம்கள் இன்னைக்கு பார்த்தோம் சொன்ன சர்வசாதாரணமாக பெற்றோர்களை அள வைக்கிற பிள்ளைகள் நிறைய உருவாகி வருகிறார். தாய் தகப்பனை அள வைக்கிற மகிழ்ச்சி. எத்தனை பிள்ளைகள் தாயாரை அள வைக்கிற பிள்ளைகள் எண்ணி பார்க்கிறோம். மம்னா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், நான் யாரோ ஒருத்தர் சொல்லல, எல்லா வீடுகளிலும் இது நடக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். எல்லா வீட்லயும் அந்த தாயாரு தான் புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எதையும் செய்ய தயார், எந்த உச்சத்தையும் தொட தயார். காரணம் தான் புள்ள நல்லா இருக்கும். அப்படி ஆசைப்பட்டவர்கள் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் உடைய தாயார். அந்த அம்மா பிறந்த இடம் தெரியுமா? காசா, பலஸ்தீன். தகப்பனார் இல்ல. 2 வயசுல இமாம் ஷாஃபி முகமது இப்னு இத்ரீஸை கையில பிடிச்சிட்டு 2 வயசுல கையில பிடிச்சிட்டு மக்காவுக்கு வந்துட்டாங்க. மக்கால அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, வீட்டு வேலை, பாத்திரம் பண்ண கழுவி வீட்டு வேலைகளை செஞ்சு வீட்டு வேலைகளை செய்து பிள்ளையை படிக்க வைக்கிறார்கள். 7 வயதிலே ஹாஃபிதுல் குர்ஆன் 30 ஜுஸ்வையும் மனனம் செய்தார். 10 வயதிலே முஅத்தா இமாம் மாலிக் மனனம் செய்து விட்டார். அம்மா அம்மா இனிமேல் பண்ண மாத்திரம் தேய்க்க வேணாம், 10 வயசுலே சொல்றாங்க, நான் ஓரளவுக்கு படிச்சுட்டேன், நான் ஏதாவது மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். தாயார் சொன்னாங்க, நீ படிச்சது பத்தாதுப்பா, நான் பண்ண மாத்திரம் தேய்க்கிறேன், பரவாயில்ல, நீ போய் படி என்று மதீனாவிற்கு அனுப்பினார்கள் பிள்ளைய. 3 ஆண்டு காலம். மதீனா எத்தனை கிலோமீட்டர் இங்க இருந்து, மக்காவில இருந்து? எவ்வளவு? 450 கிலோமீட்டர். அங்க அனுப்புறாங்க, அங்க போய் படிக்கிறார்கள் 3 ஆண்டு காலம். அல்லாஹு அக்பர். அப்போ வந்து சொன்னாங்க, அம்மா படிப்பு முடிச்சுட்டேன், இனி நீ எந்த வேலையும் செய்ய வேணாம்மா. நல்ல பிள்ளைங்க அதானே சொல்லும், நீ எந்த வேலையும் செய்ய வேணாம், நான் ராணி மாதிரி வச்சு நான் பார்த்து இல்ல, படிச்சது பத்தாது, அதனால நீ மிஸ்ருக்கு போயிட்டு வா, மிஸ்ருக்கு செல். மிஸ்ர்னா இன்னைக்கு இருக்கிற அன்பிற்குரியவர்களே ஈஜிப்ட். அங்க போய் 3 வருஷம் படிச்சுட்டு வர்றாங்க. அம்மா இதுக்கு மேல ஒன்ன வேலை செய்ய விடுறதுக்கு எனக்கு நான் தயாரா இல்லம்மா. இல்ல, என்ன கொஞ்சம் நீ படிக்கணும் தம்பி, ஈராக்குக்கு போ, ஈராக்குக்கு போ, அங்க போய் படிச்சுட்டு வா. ஈராக்குக்கு சென்றார்கள், படித்தார்கள். இதற்கு மேல் படிப்பு இல்லை. மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா இவர்களுடைய கல்வி ஞானம், அறிவுத்திறமை அத்தனையும் பாராட்டி படிப்பை முடித்துவிட்டு செல்லுகிற போது அல்லாஹு அக்பர், செம்பு நிறைய தங்க காசுகளை போட்டு அனுப்பினார். செம்பு நிறைய தங்க காசு. நேரா மக்கால இருக்கிற அம்மாவை பார்த்து, அம்மா நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்துருச்சுமா, நீ இனிமேல் வேலை செய்ய தேவையில்லைம்மா, எனக்கு மன்னர் செம்பு நிறைய தங்க காசை கொடுத்திருக்கிறார். அந்த தாயார் சொன்னாங்க, இதுக்காக நான் கஷ்டப்படல தம்பி, இதுக்காக கஷ்டப்படல, நீ இது முழுவதையும் தர்மம் பண்ணிட்டு என் மகன் ஷாஃபியா வீட்டுக்குள்ள வா,
இது வேண்டாம். காசு நோக்கம் அல்ல தம்பி. நீ கற்ற கல்வி, சூரியனுடைய வெளிச்சம் எப்படி எல்லா வீடுகளுக்குள்ளும் சென்றதோ இதை போல என் மகனின் வெளிச்சம் கல்வி எல்லா வீடுகளுக்குள்ளும் செல்ல வேண்டும் என்று நினைத்த தாய், இது மாதிரி ஒரு தாயை உலகம் கண்டதே இல்லை. அல்லாஹ் அக்பர். நம்ம தாயும் அப்படித்தானே நினைப்பாள், உருவாக்க வேண்டும் என்று நினைப்பாள். ஆனால் அந்த தாயை நேசித்த பிள்ளைகள் எத்தனை பேர் நம் சமூகத்தில் இருக்கிறோம் இல்லையா? அல்லாஹ் அக்பர். அல்லாமா துல்பிகார் இன்றைக்கு இருக்கிற வரலாற்றை எழுதுகிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவ்வளவு நேசம் பட்டார்கள். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? அல்லாமா துல்பிகார் எழுதுறாரு, ஒரே பையன் இன்னைக்கு உலகத்துல நிறைய வீட்டுல எத்தனை பையன் தான்? ஒரே பையன், எல்லா வீடுகள்லையும் ஒரே பையன். இன்ஜினியருக்கு படிக்க வச்சு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு பண்ணிடுறாங்க. அந்த வந்த மருமக சொன்னா, இனியெல்லாம் நான்லாம் உங்க பாப்பா அம்மா வச்சு பார்க்க மாட்டேன், அது எக்ஸ்ட்ரா லக்கேஜ். இன்னைக்கு நிறைய பேர் வந்து தாய் தகப்பனை எக்ஸ்ட்ரா லக்கேஜ் என்றே நினைத்து வைத்திருக்கிறார். பார்க்க முடியாது. தகப்பனார்ட்ட வந்து சொல்ல, தகப்பனார் சொன்னாரு, உலகத்தில் இருக்க எல்லா தகப்பனார் இதைத்தான் சொல்லுவாங்க, எங்க இருந்தாலும் நல்லா இருங்கடா, போய் தனி குடித்தனமா போய் தனியா இருந்துக்கோ, சந்தோஷமா இருங்க. தனி குடித்தனம் அனுப்பிச்சாச்சு. ஜித்தாவிலே வேலை கிடைக்கிறது. 12 வருஷம் தொடர்ந்து ஜித்தாவிலே வேலை. 12 வருஷமா வேலை செய்யற. 12 ஹஜ் பண்ணினாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா இதற்கு இடையில் தகப்பனின் மரணம் வரவில்லை. தாயார் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள், வரவே இல்லை, பார்க்கவே இல்லை. 12 வருஷம் தொடர்ந்து ஹஜ்ஜி. முஸ்தலிஃபால ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது, லா துக்பல் ஹஜ்ஜத்து, ஹஜ்ஜெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு ஒரு கனவு கண்டார். அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டாரு. ஏதோ உறவை முறித்து வந்திருக்கிறா என்று விளக்கம் சொல்ல, 12 வருஷத்துக்கு பிறகு ஞானம் பிறந்து தேடி வந்து சொந்த ஊருக்கு வந்து, அம்மா எங்கே இருக்கிறீர் என்று கேட்டு கதவை தட்டி, அம்மா உங்க புள்ள வந்திருக்கிறேன்னு சொல்ல, அந்த தாய் கட்டி அணைத்து, தம்பி எப்படியடா இருக்க, உன் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? 12 ஆண்டுகள் அவன் கொடுத்த கஷ்டங்கள் துயரங்கள் அத்தனையும் மறந்து மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற பண்பு உலகத்தில் தாயிடத்தில் மட்டும்தான் இருக்கு. தாயிடத்தில் மட்டும்தான் இருக்கு. என்ன செஞ்சாலும் என் பிள்ளை சரியாயிடுவான், என் பிள்ளை தெரிஞ்சிருவான், என் பிள்ளை உயர்ந்துருவான். அல்லாஹு அக்பர். இந்த தாயின் மரியாதையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு கொடுத்தார்கள். சொர்க்கமே தாயின் காலடியில். உண்மைதானே? உண்மைதானே? அதனால வளருகிற வாலிபர்கள் பெற்றோரை ஒரு காலத்திலும் கைவிட்டு விடக்கூடாது. அவர்கள் இல்லாமல் நாம் இல்லை. சொன்னாங்களே, அலி ரலியல்லாஹு வந்து சொன்னார்ல, ஒரு அம்மா சொல்லுச்சு, என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன் தெரியுமா? என் பிள்ளைய தகப்பே இல்லை, ஆனாலும் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், கல்யாணம் பண்ணி வச்சேன், என்னை வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டான். வீட்டுக்காரம்மா பேச்சை கேட்டு என்னை வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டான். அலியே, முதல்ல மாதிரிலாம் வேலை செய்யற தெம்பு தைரியமும் உடலும் எனக்கு இல்லை, என் பிள்ளைக்கு கொஞ்சம் உபதேசம் பண்ணுங்க. அலி ரலியல்லாஹு அழைத்து சொன்ன வார்த்தை இன்றைக்கு உலக அறிஞர்கள் யாரும் சொல்ல முடியாத வார்த்தை. பையனை கூப்பிட்டு அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, தம்பி, வயிற்றிலே இடமளித்த அன்னைக்கு வீட்டிலே இடம் இல்லையா? என்னடா இது நாடகம்? அவள் வயிற்றிலே இடமளித்தவள், வயிற்றிலே இடமளித்த அன்னைக்கு. சமீபத்தில் 6 பேர் அண்ணன் தம்பி சென்னையில நான் கண்ட வரலாறு. ஒவ்வொரு மாசத்துக்கும் அன்னைக்கார் முடிவு செஞ்சார், அம்மாவை ஒவ்வொருத்தரும் ஒரு மாசம் வச்சுக்கல, அம்மாவை வச்சுக்கல. அல்லாஹ் அக்பர். அந்த தாய் சொன்ன வார்த்தை, டே அம்மா வேலை கூறு போட முடியாதுடா, நான் இருக்கிற இடத்துக்கு ஒவ்வொருத்தரும் நீங்க வாங்கடா, உன் இடத்துக்கு நான் வந்து இருப்பதை விட ரப்பு என்னை எடுத்துக்கொள்வது சிறந்தது. தாயை தேடி பிள்ளை வருவதா? ஒவ்வொரு வீட்டுக்கும் பிச்சைக்காரி மாதிரி போய் ஒரு மாசம் இருக்கிறதா? அந்த தாய் முடியாது என்றாள். இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர்.
அன்பிற்குரியவர்களே, அந்த தாயின் மரியாதையை உணர்ந்து நடக்கிற பிள்ளைகளால் நாம் மாற வேண்டும். ஹசன் பண்ணணும். தாய்க்கு இதாத். புகாரி ஷரீஃபை பாடம் நடத்துகிற இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹ்வினுடைய வரலாறு எழுதுவார்கள். புகாரி நடத்திட்டு இருப்பாங்களாம். அம்மா கூப்பிடுமா இஸ்மாயில் அப்படின்னு உடனே வந்துருவாங்களாம். பாடத்தை விட்டு போட்டு வந்த உடனே அந்த அம்மா சொல்லுமா, கோழிக்கெல்லாம் தீனி போட்டியான்னு கேட்குமா. புகாரி பாடம் நடந்துகிட்டு இருக்கோம், கோழிக்கு எல்லாத்துக்கும் எடுத்து தீனியை போட்டு திருப்பி போய் பாடம் நடத்துவாங்களாம். அந்த தாயின் சொல்லை மதிக்கிற பண்பு இருந்தது. எங்கோ இருந்த இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹ் உப்பிலிபாளையத்தில் நினைவூட்டப்படுகிறார். இதுதான் தாயை மதித்தவர்களை அல்லாஹ்படுத்துகிற உயர்வு. அல்லாஹ் அக்பர். இந்த உலகத்திலே யார் தாயை மதிக்கிறார்களோ அவர்களுக்கு நீண்ட ஆயுள், நிறைந்த வரலாறு, நீண்ட ஆயுள் உண்டு. ரிஸ்கிலே பரக்கத் இருக்கிறது. ரஹ்மத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூட வைத்திருக்கிறான். அவர்கள் கேட்கிற துஆக்கள் கபூலா. மறு உலகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நேசம் கிடைக்கும், நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் கிடைக்கும், ரப்பை பார்க்கிற பாக்கியம் கிடைக்கும். இதெல்லாம் தாயை மதிப்பதால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயின் மாண்பை சொல்லுகிறார்கள். அடுத்து மகளை பற்றியும் பெருமானார் விடவில்லை. 2 பொம்பளை பிள்ளை இருந்து அதை அழகா வளர்த்து கல்வியை கொடுத்து ஒழுக்கத்தை ஊட்டி யார் திருமணம் முடித்து வைக்கிறாரோ அந்த தகப்பன் சொர்க்கத்தின் எந்த வாயிலிலும் நுழையட்டும் என்றார்கள் நபிகள் நாயகம். 8 வாசல் சொர்க்கத்திற்கு எதில் வேண்டுமானாலும் நுழையலாம். அல்லாஹு அக்பர். அப்ப அந்த மகளின் பெருமை. இன்னைக்கு மகளை பெற்றவர்கள் பாக்கியசாலிகள். ஆனா என்ன, இந்த உம்மத்து உணரவே இல்லை. குழந்தை ஆம்பளை பிள்ளை பிறந்துன்னு சொன்னாக்கா வரும்போதே தெரியும், அப்படி சாக்லேட் பறக்கும். பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா இன்னைக்கும் வரும்போதே கபரஸ்தான்ல இருந்து எந்திரிச்ச மாதிரியே அந்த பல்ஸே இல்லாம எந்திரிச்சு அப்படியே ஒரு மாதிரியா, என்ன குழந்தை பிறந்துருச்சா அப்படின்னாவே நம்மளே என்ன செஞ்சிட வேண்டியதுதான். சரி பொம்பளை பிள்ளை தான், கேட்டு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. பெண் பிள்ளைகள் பரக்கத். பெண் பிள்ளைகளை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற போது புஷ்ரா புஷ்ரா புஷ்ராகது பஷாரத். ரப்பு சொன்னது ஒரு காலத்திலும் தோற்காது. ஆண்களை விட பெண்கள் உயர்ந்தவர்கள். இதுக்காகத்தான் பெருமானார் பாடம் போட்டி போட்டார்கள். பெண் பிள்ளைகளை காக்க வேண்டும் என்று புதைத்தவர்களை காக்க வேண்டும் என்று பெண் பிள்ளைகளை காக்கும் திட்டம். எப்படி ஆச்சு தெரியுமா? புதைத்தவர்கள் எப்படி மாறினாங்க தெரியுமா? வளர்ப்பதற்கு போட்டி போட்டார். புதைக்க போட்டி போட்டவர்களை ரசூலுல்லாஹ் வளர்க்க போட்டி. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் உஹது போர்க்களத்தில். ஹம்ஸா ரலியல்லாஹுக்கு சின்ன புள்ள இருக்கு, ஏற்கனவே அம்மாவும் இல்லை. யார் இந்த புள்ளைய வளர்க்கிறது? புதைக்கிறதுக்கு போட்டி போட்டவங்க இப்ப வளர்க்க. அலி ரலியல்லாஹு சொல்றாரு நான் தான் வளர்ப்பேங்கிறாரு. ஸைத் ரலியல்லாஹு நான் தான் வளர்ப்பேங்கிறாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு நான் தான் வளர்ப்பேங்கிறாங்க. 3 பேர் போட்டி வளர்க்க. பெருமானார் என்ன காரணம்னு கேட்டாங்க. ஸைத் ரலியல்லாஹு சொன்னாரு நானும் ஹம்சாவும் ஒரு தாயிட்ட பால் குடிச்சோம். ஹம்சா பால் குடி சகோதரர், சகோதரரின் மகள் என் மகள் தானே, அண்ணன் மக என் மக தானே, நான் தான் வளர்க்கணும். அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க ஹம்சா என் சிறிய தந்தை, சிறிய தந்தையின் மகள் என் சகோதரி. அண்ணன் இருக்கும்போது தங்கச்சியை நான் தானே பார்த்துக்கிறணும், அதனால நான் தான் வளர்க்கணும். ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாம் அந்த பெண்ணினுடைய சின்னம்மாவை நான் மனம் முடித்திருக்கிறேன். காலாதானே தாய்க்கு சமம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இந்த பிள்ளையை ஜாஃபர் வளர்க்கட்டும். ஜாஃபர் ரலியல்லாஹு வளர்க்க. புதைக்க போட்டி போட்டவர்கள் இப்பொழுது வளர்க்க போட்டி போடுகிறார்கள். நீங்க பொம்பளை பிள்ளை இல்லாதவங்கள்ட்ட போய் பொம்பளை பிள்ளையினுடைய பெருமையை கேட்கணும். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேசுகிறார்கள். பாத்திமாவின் விஷயத்தில் பேசுகிறார்கள். தன் மகளை பாத்திமாவை வளர்த்த விதம். இன்னைக்கு நாமளும் அதே மாதிரி பொம்பளை பிள்ளையை வளர்க்கணும். பாத்திமாவை வளர்த்த விதம் அலாதியான. பாக்கி இருக்கிற எல்லா பொம்பளை பிள்ளைகளையும் கோடீஸ்வரனுக்கு கொடுத்த ரசூலுல்லாஹ்
உஸ்மான் ரலியல்லாஹுக்கு 2 பொம்பளை பிள்ளை கொடுத்தாங்க, கோடீஸ்வரர்களுக்கு. ஆசிபுன் வாயில் கோடீஸ்வரர். கொடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வறுமையில இருக்கக்கூடியவருக்கு தான் தன்னுடைய கடைசி பிள்ளை பாத்திமாவை கொடுத்தாங்க. பெருமானார் கடைசி பிள்ளை, 8 வருஷ வாழ்க்கை. அலி ரலியல்லாஹு தஆலா கடைசியில, அம்மா பாத்திமா 8 வருஷமா சக்கராத் ஹால்ல இருக்கிற, நம்ம மன்னிச்சுக்க, எதுக்குமே நீ கேட்டதில்லை அம்மா, எதுக்குமே நீ கேட்டதில்லை அம்மா. பாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க, கல்யாணத்தப்பே எங்க வாப்பா சொன்னாங்க, கல்யாணத்தப்பி அலி ஏழை, அவங்க புருஷ ஏழம்மா, அது வேணும் இது வேணும்னு கேட்டு அவர் வாங்கி கொடுக்க முடியாம வெட்கப்படுவதை கண்டால் நான் துக்கப்பட வேண்டி இருக்கும் அம்மா, அதனால அது வேணும் இது வேணும் கேட்காதம்மா என்று என் தகப்பன் சொன்னார். நான் கேட்கவில்லை. முன்னாடி தகப்பன் எல்லாம் கல்யாணத்தின் போது உபதேசம் செய்து அனுப்புவார்கள். நாமே பார்த்திருக்கிறோம். 80s கல்யாணத்தை அன்னைக்கு வந்து தகப்பனாரு பாசமெல்லாம் உள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். நீங்க இந்த வீடு உங்க வீடு தான், நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் வரணும், சேர்ந்து தான் போகணும் எல்லாம் சொல்லிட்டு, அம்மா தனியா வர்றதா இருந்தா, மகள்கிட்ட தனியா வர்றதா இருந்தா ஓ ஜனாசா கூட இந்த வீட்டுக்கு வர வேண்டாம், நீ தனியாக வருவதாக இருந்தால் உன் ஜனாசா கூட வீட்டுக்கு வேண்டாம் என்று மனதை கல்லாக்கி சொன்ன தகப்பன், சரியாக பிள்ளை வளர்த்த தகப்பன். எனக்கு அப்படிலாம் காணாம போயிடுச்ச. அம்மா போய் பாரு, போய் பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா ஓகே, நீ சொல்றத கேட்கிற மாதிரி இருந்தா ஓகே, புருஷனை கூட்டிட்டு வர்ற மாதிரி இருந்தா ஓகே, இல்லாட்டி பேசாம வந்துரு, நம்ம பார்த்துப்போம் என்று சொல்லுகிற சூழலில் இன்றைக்கு பிள்ளை வளர்க்கப்படுகிறார். பெண் பிள்ளைகள் என்பவர்கள் உயர்வானவர்கள், அந்த உயர்வான பிள்ளைகளை உயர்வாக வளர்க்க வேண்டும். பெருமானார் வளர்த்து காட்டினார்கள். ஷேக் அஹ்மதுல் ஹதரவி ஒரு பெரிய மனுஷன், ரொம்ப அற்புதமான ஆள். வரலாற்று ஆசிரியர்களில் ஷேக் அஹ்மதுல் ஹதரவிக்கு தனி இடம். 6 பொம்பளை பிள்ளை, 7வது அந்த அம்மா நிறமாசமா இருக்கிறாங்க. அப்ப அவருக்கு ஆசை இருக்குமா இல்லையா, அல்லாஹ் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை ரப்பே, ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை, என் குலம் செழிக்க, என் கோத்திரம் வளர்ச்சி அடைய ஒரு ஆம்பளை பிள்ளைய கூடுறப்பே அப்படின்னு அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. 9வது மாசம் ஒரு கனவு கண்டாராம். கனவுல இந்த ஷேக் அஹ்மதுல் ஹதரவிய நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுகிறது. நரகத்துக்கு இழுத்து சென்ன மொத்த நரகம் எத்தனை? 7. தெளிவா தான் இருக்கிறீங்க. 7. ஒவ்வொரு நரகமா கூட்டிட்டு போக ஒவ்வொரு பிள்ளை வந்து தடுத்துக்குது. எங்க வாப்பாவை நான் நரகத்துக்கு அனுப்ப மாட்டேன். 7வது நரகத்திற்கு அழைத்து சென்றால் தடுக்க ஆள் இல்லை. சட்டுன்னு விழிச்சிட்டு அல்லாட்ட கேட்டார, ரப்பே ஆம்பளை பிள்ளையே வானா, எனக்கு பொம்பளை பிள்ளையவே கொடுத்துரு, 7வதும் எனக்கு பெண் பிள்ளையே கொடு, ஆண் வேண்டாம். இன்னைக்கும் சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கறது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? அன்பிற்குரியவர்களே, நீங்க எப்படி இருக்கிறீங்க, உன் நிலை என்ன என்று பார்த்து 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 ரசிப்பது பெண் பிள்ளைகள். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 2 பொம்பளை பிள்ளை இருந்து வளர்த்துட்டா, அவன் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்களா, அப்ப 1ன்னாங்க. ஒரு பிள்ளை இருந்து வளர்த்தாலும் அவர் சொர்க்கவாசினாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சகோதரி, அல்லாஹு அக்பர். இதையும் பெருமானார் விட்டு வைக்கவில்லை. யாருக்கு சகோதரிகள் இருந்து அந்த சகோதரிகளை பேணி பாதுகாத்தார்களோ, அவர்களுக்கு மனமுடித்து வைத்தார்களோ, அவர்களும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரிகள் ஜாபிர் இப்னு அப்துல்லா 7 சகோதரி. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, கல்யாணம் பண்ணிக்க கூடாதா ஜாபிர்? ரசூல், எனக்கு 7 சகோதரிகள் இருக்கிறாங்க, வயசாயிருக்கு ஜாபிர், கல்யாணம் பண்ணிக்கங்க. சரி, அப்படியானால் ஏற்கனவே திருமணமான பெண்ணை பார்த்து எனக்கு மனமுடித்து வையுங்கள் ரசூல். எவ்வளவு முதிர்ச்சி! ஏன் கன்னி பெண் என்றால் எல்லாம் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க ரசூலே, சகோதரியும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு பொறுப்புணர்வு இருக்காது ரசூலே.
அதனால் எனக்கு கன்னிப்பெண் வேண்டாம், ஏற்கனவே திருமணம் முடித்து தலாக்கான பெண்ணை கொடுங்கள். என் சகோதரியோடு இணைந்தவர்கள் என் சகோதரியையும் வழிநடத்த வசதியாக இருக்கும். அப்படித்தான் திருமணம் நடந்தது. அந்த பெண் தான் மற்றவர்களுக்கு மணமுடித்து வைத்தார்கள். வரலாறு பேசு, எப்படியெல்லாம் வரலாறுகள். இதுல என்ன அதிசயம் தெரியுமா? ஹன்சா ரலியல்லாஹு தஆலாவை பெருமானார் அழைக்கிறார்கள். ஹன்சா, ஹன்சா, உன்னிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன். மன்னரிடத்திலே உன்னுடைய கணவன், உன்னுடைய மகன், சகோதரன் 3 பேரும் மாட்டிக்கொண்டார்கள். மன்னன் சிறைப்படுத்தி விட்டான். இந்த 3 பேரில் யாராவது ஒருவருக்கு உயிர் பிச்சை தருகிறேன் என்று மன்னன் சொன்னால் நீங்கள் யாரை தேர்வு செய்வீர்கள்? ஹன்சா, உங்கள் கணவனையா, உங்கள் பிள்ளையா, உங்கள் சகோதரனையா? நாம இருந்தா யாரை தேர்வு செய்வோம்? சொல்லுங்களேன் ஏதாவது. பிள்ளைகள், பிள்ளைகள். ஆனா ஹன்சா சொன்னாங்களா, நான் சகோதரனை தேர்வு செய்வேன். கணவன் இல்லை என்றால் இன்னொரு மனம் முடித்துக் கொள்ளலாம், மார்க்கம் அனுமதிக்கிறது. பிள்ளைகள் இல்லை என்றால் பெற்றுக் கொள்ளலாம். சகோதரன் இல்லை என்றால் அதற்கு வேறு 2வது சான்ஸ் கிடையவே கிடையாது. செகண்ட் சாய்ஸ் இல்லை. அதனால் எனக்கு சகோதரன். ஹம்ஸா அலி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹன்சாவின் அறிவை பாராட்டுகிறார்கள். அந்த சகோதரி உறவு இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அக்காமாரே தாய்க்கு சமம், தாயின் வேலையை செய்வார்கள். ஆனால் இன்றைக்கு இதெல்லாம் பகையாக மாறி போய் கிடக்கிறது. 4வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியின் உறவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். உங்களில் சிறந்தவர் யார்? பெருமானார் சொன்னாங்க, மனைவி இடத்தில் யார் சர்டிபிகேட் சிறந்தவர் என்று இருக்கிறார். நீங்க எல்லாம் அடிமை வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மனைவி இடத்தில் சிறந்தவர். ஒருத்தட்ட பேட்டி கேட்கிறாங்க, வாழ்க்கையிலேயே உங்களுக்கு ரொம்ப நீங்க உயர்வா மதிக்கிறது யாருன்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, என் மாமனாரத்தான் உயர்வா மதிக்கலன்னு. என்ன சொல்றீங்க? 25 வருஷமா வளர்த்து பாதுகாத்தாரு, என்னால் 5 வருஷம் கூட வச்சிருக்க முடியல. எப்படி அவர் வளர்த்தாருங்கிறத நினைச்சுதான் நான் பூரிப்படைந்து கொண்டிருக்கிறேன். அப்ப அன்பிற்குரியவர்களே, இந்த மனைவி என்பவள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவிமார்கள் எல்லோரும் பாராட்டுகிற கணவனாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கணவன் மனைவி, மனைவி எப்படி இருக்க வேண்டும், மனைவி இடத்தில் கணவன் எப்படி இருக்க வேண்டும்? நல்ல மனைவிக்கு அடையாளம் 5 தான். நீங்க ஒவ்வொன்றுக்கு ஒரு 20 மார்க் போடலாம். இந்த மனைவி நம்ம வீட்டு பெண்ணு நல்லவளா கெட்டவளா, பாஸா ஃபெயிலா என்று தீர்மானிப்பதற்கு 5 கேள்விகள் தான் மார்க்கம் வைக்கிறது. முதல் கேள்வி, இந்த மனைவி கணவனின் தாய் தகப்பனை நேசிப்பவளா வெறுப்பவளா? மாமனார் மாமியாரை நேசிப்பவராக இருந்தால் அந்த பெண்மணி குடும்பத்தின் ஒளிவிளக்கு. கணவனின் தாயையும் தகப்பனையும் தன் தாய் தகப்பனாக நினைக்கிற பெண்ணாக இருந்தால் அந்த குடும்பம் ஆக உயர்வாக இருக்கும். அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா பால் கொடுத்த ஹலீமத்து சாதியா, ரசூலுக்கு பால் கொடுத்த மாமியா ஹலீமத்து சாதியா வரும்போது மாமியாவுக்கு 20 ஒட்டகைகள் பரிசு கொடுத்தாங்களாம். யாருக்கு? மாமிக்கு பரிசு கொடுத்த மருமகள். நாம ஒரு 2 சவரன் மாமியாவுக்கு கொடுத்துட்டா அந்த மாமி சரண்டர் ஆயிராது? புருஷனோட அம்மா சரண்டர் ஆயிராது இல்லையா? நம்ம பெண்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சக்கராத்து சாக போகுது, 20 சவரனை மாட்டிட்டாங்க, என் கழுத்துல தூக்கி போடலாமல்ல இல்லையா? சில இடங்கள்ல ஓப்பனாவே சொல்றது, இது எப்பதான் மௌத்தாகுமோ தெரியல ஹஜ்ரத், இதுக்கு ஏதாவது துவா இருக்கா? டெய்லி ஒரு துவா சொல்றீங்க, இந்த மௌத்தாகிறதுக்கு மாமிமார்களை எல்லாம் காலி பண்றதுக்கு ஏதாவது துவா இருக்கா? கேட்கிறாள்லாம் இருக்கு. கணவனினுடைய பெற்றோர்களை நேசிக்கிற பெண் வாழ்க்கையில் தோற்கவே மாட்டாள். அப்படி உங்கள் வீட்டு பெண்கள் இருக்கிறார்களா? 20 மதிப்பெண் போடலாம்.
இரண்டாவது, கணவனுக்கு ஆறுதல் சொல்லுபவளா, கண்டுகொள்ளாதவளா? கணவன் வருகிற போது, வீட்டுக்குள்ளே வருகிற போது ஆறுதல் சொல்லுகிற பெண், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு எல்லாமே வியாபாரம் ஏற்ற இறக்க இருக்கத்தான் செய்யலாம், உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா தருவான் என்று ஆறுதல் சொல்லுகிற பெண்ணா நீங்கள் சிறந்தவள். கணவன் வீட்டுக்குள்ள வந்தவொடனே இவ பாட்டுக்கு இவ வேலையை பார்ப்பா, ஒரு டிவியை பார்க்க வேண்டியது, நாடகத்தை பார்க்க வேண்டியது, அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க வேண்டியது. இப்படி இருக்கிற குடும்ப வாழ்க்கையில் ஒரு நாளும் ஜெயிக்காது. அன்னை கதீஜா ஆறுதல் சொல்லுகிற மனைவி, கஷ்டத்திலே வருகிற போது ஆறுதல் சொல்லுகிற மனைவியாக இருந்தார்கள். அன்னை ஆயிஷா ஆறுதல் சொல்லுகிற மனைவி, அன்னை ஹப்சா ஆறுதல் சொல்லுகிற மனைவி, அன்னை ஜுவைரியா ஆறுதல் சொல்லுகிற மனைவி. ரசூல், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, உலகமே சேர்ந்து வந்தாலும் உங்களை வெல்ல முடியாது என்று சொன்ன ஆறுதல் வார்த்தைகள். மனைவி மட்டும் ஆறுதல் சொல்லிட்டா எங்கிருந்துதான் கணவனுக்கு புத்துணர்வு கிடைக்குமோ தெரியாது, இல்லையா? எங்கதான் கிடைக்குமோ தெரியாது. இன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு இடம் வாங்கலான்னு போனோம், என் மனைவி என்னிடத்தில் நகையை எடுத்து கொடுத்து நீங்கள் வாங்குங்கள், இந்த வார்த்தை கிடைக்கிட்டாலே சொர்க்கம் தானே. இப்படி சொல்லுகிற பெண்கள் இன்றைக்கு இல்லை. 100 பவுன் வாங்கி இவர் தான் கொடுத்துருப்பாரு, கஷ்டத்துல ஒரு பவுன் கொடுமா, அந்த வேலை மட்டும் வாங்க, அது மட்டும் நடக்கவே நடக்காது என்று சொல்லுகிற பெண்கள் அதிகரித்திருக்கிற உலகம். மூன்றாவது, நல்ல மனைவிக்கு அடையாளம் வரவை விட செலவை குறைவாக செலவழிப்பவளா, அதிகமாக செலவழிப்பவளா? நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா வார வாரம் மாலுக்கு போபவளா, அல்லது இல்லையா வீட்டிலே சனி ஞாயிறுகளில் தன் குடும்பத்தை பாதுகாப்பவளா? இன்றைக்கு இப்படி ஒரு நகர்ப்புறங்களில் ஒரு கலாச்சாரம், சம்பாதிச்ச காசு எல்லாம் அந்த வாரத்துல காலி பண்ணிடும், மாலுக்கு சென்று மாங்கு என்று நடந்து இருக்கிற அத்தனையும் குலைத்து விட்டு வருகிற வழக்கம் இன்றைக்கு நகர்ப்புறங்களில் அதிகரித்திருக்கிறது. எங்க பார்த்தாலும் மால்ல நம்ம புர்காதான், எல்லாம் புர்கா. அல்லாஹு அக்பர். அந்த யாருக்குமே விளங்கலாம், புர்கா கடை மால்ல போட்டா ரொம்ப அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். சிறந்த மனைவி யார் என்று சொன்னால், கணவனுடைய வரவை விட செலவு கம்மியா இருக்கும். வரவு எட்டனா கணவன் கரண்டியில சம்பாரிச்சா இவன் மம்பட்டியில செலவழிக்க கூடாது. நிறைய வீடுகள்ல மம்பட்டியில செலவழிக்கிற பழக்கம் அதிகமானதால் இன்றைக்கு இருக்கிற குடும்பங்கள் நகர்த்துவது சிரமமாக இருக்கிறது. நாலாவது, கணவனை கண்குளிர்ச்சியாக வைத்திருப்பவளா, கணவனை கண்குளிர்ச்சியாக வைத்திருப்பவளா, அல்லது கணவனை வெறுப்பவளா, குறை சொல்பவளா, சந்தேகப்படுபவளா, சுருக்கமா என்பதை பார்க்க வேண்டும். கணவனை கண்குளிர்ச்சியா வச்சிருந்தா, வீட்டுக்குள்ள போகிற கணவனை சந்தோஷமாக பேசி கண்குளிர்ச்சியாக வைத்திருந்தால், நான் ஹஜ்ஜில் பார்த்திருக்கிறேன், 83 வயசு, தவரங்குறிச்சி அவருக்கு, அந்த அம்மாவுக்கு ஒரு 78-80 வயசு இருக்கும். 83 வயசுல இவர் அந்த அம்மா கூட்டி விடுறாரு, அந்த அம்மா இவருக்கு கூட்டி விடுது. நாங்க பிரிஞ்சதே இல்லைன்னு இன்னைக்கும் வாழ்கிறார்கள். இப்படியும் ஒரு தம்பதியா? கல்யாணம் பண்ணி 3 மாசத்திலேயே இது இங்கிட்டு திரும்பி பார்க்குது, அது அங்கிட்டு திரும்பி பார்க்குது. இதுவும் இந்த உலகத்தில் நடக்கத்தான் செய்கிறது. 83 ஆண்டுகளில் நாங்கள் பிரிந்ததே இல்லை என்று சொல்லுகிறார் கணவனை, இல்லையா? அதே மாதிரி இந்த நைட்டி கலாச்சாரம், எப்ப போனாலும் அதே நைட்டி, அது தீய பெட்ரோலை ஊத்தி கொளுத்துனாலும் எரிய மாட்டேன், இல்லையா? கணவன் வருகிற போது கண்குளிர்ச்சியாக நடந்து கொள்ள வேண்டிய பெண்கள் இன்றைக்கு நடக்கிறார்களா? நிறைவாக, கணவனுடைய அனுமதியின்றி வெளியே செல்லுகிற பெண்ணா, அல்லது கணவனுடைய அனுமதி எல்லாம் எனக்கு தேவையில்லை என்று பஜாரியாக இருப்பவள்? கணவனின் அனுமதியோடு நடக்கிற பெண்ணாக இருந்தால் 20 மதிப்பெண்களை வாங்கிக் கொள்ளலாம். நம்முடைய வீட்டு பெண்கள் எப்படி இருக்கிறார்கள்? உம்மு சுலைம், கணவர் அபூ தல்ஹா, நான் வியாபாரத்துக்கு போறேம்மா, உனக்கு தேவையானதெல்லாம் இருக்கு, எங்கேயும் போக வேணாம், உனக்கு தேவையானதெல்லாம் வீட்டில் வாங்கி வச்சிருக்கேன் சொல்லிட்டு வியாபாரத்துக்கு போயிட்டார். அவர் வியாபாரத்துக்கு போன நேரம் பார்த்து உம்மு சுலைம் ரலியல்லாஹுவினுடைய தகப்பனாரின் மரணம். இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு அனுப்புறாங்க, எங்கேயும் போக வேணாம்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் போயிருக்கிறாரு, ஆனா என் தகப்பனார் மௌத்தாயிட்டாரு, போலாமா வேணாமா மசாலா கேட்டு.
கணவனுக்கு கட்டுப்பட்டு நட, தகப்பனாரின் ஜனாசாவுக்கு போகாதன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். ஊர் உலகமெல்லாம் வந்து சொல்லுது, அம்மா ஜனாசாவுக்கு வரலையா, ஜனாசாவுக்கு வரலையா, ஒரே ஊர்ல இருந்துகிட்டு உள்ள ஜனாசாவுக்கு வரலன்னா. பெருமானாரே சென்றார்கள், தொழுகை நடத்தினார்கள். பெருமானார் சொன்னார்கள், இவர் சொர்க்கவாசினாங்க. இறந்து போனவர் சொர்க்கவாசி, இவர் செய்த அமலால் அல்ல, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்த மகளால் சொர்க்கவாசி. மகள் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் சொர்க்கம் செல்லலாம். எவ்வளவு அற்புதமான வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு இருக்கிறதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மனைவிமார்கள் இப்படித்தான் வாழ வேண்டும். அதே மாதிரி நல்ல கணவன் யார் தெரியுமா? அவனுக்கு ஒரு 5 விஷயம். கணவனா துணைவனா? கணவனா, சில பேர் கணவனா இருப்பான், துணைவனா இருக்க மாட்டான். வீட்டு வேலைகளில் பங்கு கொள்பவன் துணைவன். இது காலை நேரங்கள்ல பார்க்கலாம். வீடுகள்ல அப்படியே அப்பா பரபரப்பா இருக்கும். 3 ஸ்டவ் வேகும். அந்த அம்மா தான் அங்கிட்டு பிறங்க அங்கிட்டு பிறங்க, அவன் சுவ தூக்கி போடணும், அதை தூக்கி போடணும். அந்த 5வது 8வது பதிக்கிற பசங்கள்லாம் எல்லாம் வெளியே வரும்போது, அடடா யூனிஃபார்மை மறந்துட்டேனேம்மா. ஏன்னா இப்ப 2-3 யூனிஃபார்ம் வச்சிருக்கானே, புதன்கிழமைக்கு ஒன்று வைக்கிறான், திங்கக்கிழமைக்கு ஒன்று வைக்கிறான். அடடா மறந்துட்டேனே, அம்புட்டு நடந்துகிட்டு இருக்கோம். ஆனா நம்மால் எதையும் கண்டுக்காம அப்படி பேப்பர் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருப்பார், அல்லது டிவியை பார்த்துட்டு இருப்பார். அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? சுடுதண்ணீர் தூக்கி மூஞ்சில ஊத்தலாமான்னு இருக்கும். இவரெல்லாம் வீட்டிலே கணவனாக இருக்கிறார், துணைவனாக இல்லை. துணைவனாக இருப்பவர்கள் நல்ல புருஷன். ஒரு 20 மார்க் போட்டுக்கலாம். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதே மாதிரி 2வது மார்க்கம் சொல்லுகிறது, மனைவி பக்கத்தில், கணவனுக்கு பக்கத்தில் இருக்கிற போது அமைதியோடும் ஆனந்தத்தோடும் இருக்கிறாளா, அல்லது இதால் எப்படா வெளியே போவான் என்று பதட்டத்தோடும் பயத்தோடும் இருக்கிறாளா? பதட்டத்தோடும் பயத்தோடும் இருந்தால் அவன் சிறந்த கணவன் அல்ல. கணவன் இருந்தால் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிம்மதியும் வீட்டுக்கார கூட இருக்கிற என்று நினைக்கிற அளவிற்கு கணவன் நடக்க வேண்டும். 3வது மார்க்கம் சொல்லுகிறது. அப்படிதான் நடந்து காட்டினாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல. ரசூலுல்லாஹ் கூட இருக்கிறது ஆனந்தமாக. உமர் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க, ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்களா, வீட்டுக்குள்ள பார்த்தா ஒரே குஹூன்னு சத்தம், ஒரே கூச்சல். இப்ப வீட்டுல ரசூலுல்லாஹ் இல்ல போல தெரியுதுன்னு நினைச்சிட்டு உமர் ரலியல்லாஹு கதவை தட்டி ரசூலுல்லாஹ் எங்கன்னு கேட்டாங்க. மனைவிமார்கள் சொன்னாங்க, வீட்டுக்குள்ளதான் இருக்காங்கன்னாங்க. உமர் ரலியல்லாஹு உள்ள நுழைஞ்சோன்னு அப்படியே அமைதியா இருக்கு வீடு. அப்ப உமர் ரலியல்லாஹு காலரை தூக்கிட்டு சொன்னாங்களா, பாத்தீங்களா, உங்களுக்கு பயப்படாத உங்கள் மனைவிமார்கள் என்ன பார்த்த உடனே பயந்துட்டாங்க, பாத்தீங்களா, எல்லாம் அமைதி. நீங்க இருக்கும்போது காய்ச்சி பூச்சுன்னு இருந்துச்சு, நான் வந்தோன்னு எல்லாம் அமைதி. பெருமானார், உங்க மகளும் என் மனைவி தான், ஹப்ஸா, கூப்பிட்டு கேளுங்கன்னாங்களா. ஹப்ஸாவை கூப்பிட்டு, ரசூல்லா இருக்கும்போது சத்தம் போட்டு விட்டு இருந்தீங்க, நான் வந்தோன்னு அமைதி ஆயிட்டீங்க. ரசூல் வீட்டுக்குள்ளே நுழைந்தால் சராசரி மனிதர், ஆனால் வல்லாண்ட அகல் நீங்க ஒரு ரவுடின்ட்டாங்க, வல்லாண்ட அகல் நீங்க முரடர், அதனால நாங்க அமைதியா இருக்கோம். உமர் ரலியல்லாஹு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அப்ப வீட்டுக்குள்ளே இருக்கிற போது மனைவிக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும், சந்தோஷம் கிடைக்க வேண்டும். அவர்தான் நல்ல கணவன் இல்லையா? அதே மாதிரி அன்பிற்குரியவர்களே, யார் தெரியுமா நல்ல கணவன்? தாம்பத்தியம் கொள்ளுகிற போது உடல் அவளுடைய மனம் இரண்டையும் பார்த்து தாம்பத்தியம் கொள்பவரா, அல்லது ஆண் ஆதிக்கத்தை வெளிப்படுத்துபவரா? ஆண் ஆதிக்கவாதியாக இருந்தால் அவர் குடும்பம் நடத்த தகுதி இல்லாதவர். பெண்ணினுடைய உடல் அமைப்பு, மன அமைப்பு இரண்டையும் பார்த்து யார் மனைவியோடு வாழ்கிறானோ அவன் சிறந்த கணவன். மார்க்கம் சொல்கிறது. 4வதா சொல்லுது, 4 பேருக்கு முன்னாடி கண்டிக்கிற கணவனா, அல்லது தனியாக புத்திமதி சொல்லுகிற கணவன்? 4 பேருக்கு முன்னாடி, நிறைய பேர் 4 பேருக்கு முன்னாடி அடிச்சாதான், பொண்டாட்டி அடிச்சாதான் ஒரு சந்தோஷம், அப்புறம் போய் வீட்டுக்குள்ள அடி வாங்கிக்குவார், அது வேற விஷயம் இல்லையா? 4 பேருக்கு முன்னால் அடிப்பவனா அல்லது புத்தி சொல்பவனா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. சஃபியா ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாங்க.
ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சஃபியாட்ட போய் உங்களுத்துட்டு வந்துட்டாங்க. போட்டு வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுக்கு கசீரா ரசூலே அந்த குட்டச்சி இருக்கா இல்லைன்னு ஆரம்பிச்சாங்க. பெருமானாரினுடைய முகமே மாறிடுச்சு. எல்லாத்துக்கும் முன்னாடி இல்லை, தனியாக கூப்பிட்டாங்க ரசூலுல்லாஹ். ஐஷா, யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுற? நீ உம்மஹாத்துல் முஃமினீன், நீ சாதாரண ஆள் இல்ல, முஃமின்களின் தாய். உலகத்தில் இருக்கிற எல்லா சாக்கடைகளையும் கடல் சுத்தமாக்கும். ஆனால் உன் வார்த்தையை கடலில் கலந்தால் கடல் சாக்கடையாகின்றார். உன் வார்த்தையை, நீ சொன்ன இந்த சின்ன வார்த்தையை கடலில் கலந்தால் கடல் சாக்கடையாகிவிடும். என்ன பேச்சு பேசுகிறாய் ஆயிஷா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அன்புக்குரியவர்களை எண்ணி பார்த்தவன் மனைவியிடத்திலே ஒரு கணவன் எப்படி நடக்க வேண்டும்? அடுத்தும் நல்ல கணவனுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? அன்பு கூடிக்கொண்டே இருக்கிறதா, அன்பு குறைந்து கொண்டே இருக்கிறதா? மனைவி அன்பு கூடிக்கொண்டே இருந்தால் அவன் நல்ல கணவன். இருக்க இருக்க அன்பு குறைஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னா அவன் வாழ தகுதியற்றவன், நல்ல கணவன் சொல்ல முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும், அதுக்கு 50 வயசுக்கு மேல போனவங்களை பாருங்க, மனைவியின் மீது அன்பு இயற்கையிலேயே கூடிக்கொண்டே இருக்கும். 60 வயதுக்கு மேலே இன்னும் அதிகம் அட்டாச்மெண்ட். இந்த அன்பு கூடினால் நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் என்று பொருள். வீட்டுக்காரி தனியா இருப்பா, அதனால நான் போயிட்டு வரேன், என் வீட்டுக்காரிக்கு இது பிடிக்கும், என் வீட்டுக்காரிக்கு இது பிடிக்கும், என் வீட்டுக்காரிக்கு இது பிடிக்காது என்று சொல்லுகிற கணவன் நல்ல கணவன். மவத்தத்தும் வரஹ்மா அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். இந்த வாழ்க்கை ஒரு சிறப்பான வாழ்க்கை. நிறைவாக நல்ல கணவன் ஏன் தெரியுமா? தலாக்கு கொடுக்காத கணவனா, அல்லது எப்ப பார்த்தாலும் தலாக்கை மனதுக்குள்ளே நினைத்து விட எப்படியாவது கழட்டி விட்டுலாமோ, நம்மளாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாமே, வாழவே விட மாட்டேங்கிறாளே, எப்படியாவது கழட்டிடுவோமோ. சிரிக்கிறத பார்த்தா நிறைய ஆம்பளைய நினைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது, எப்படியாவது கழட்டிடலாம். என்ன பிரச்சனை வந்தாலும் தன் மனைவிக்காக விட்டு கொடுக்கிற கணவன் சிறந்த கணவன். மார்க்கம் சொல்லுகிறது. எனவே இந்த 4 பேர்களின் பெருமையையும் தாயாக, மகளாக, சகோதரியாக, மனைவியாக பெருமானார் சொன்னார்களே, மனைவியிடத்தில் நல்லவன் அவன்தான் அல்லாஹ்விடத்தில் நல்லவன். நான் மனைவியிடத்தில் நல்லவன் என்றார்கள். இந்த 4 பேரின் மகிமையையும் புரிந்து நடக்கிற நல்வாய்ப்பை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. இன்றைய துவா, மழை பெய்யணும் அப்படின்னு சொன்னா, மழை இருந்தா தான் எல்லாமே சரியா இருக்கும். மழை இல்லைன்னு சொன்னா எதுவுமே நடக்காது. அதை எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்கணும். நம்முடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம ஸ்கினா கைஸன் முகீஸன் மரீஅன் நாஃபிஅன் கைருல்லார். அல்லாஹும்ம ஸ்கினா கைஸன் முகீஸன் மரீஅன் நாஃபிஅன் கைருல்லாரின் ஆஜிலன் கைரு ஆஜில். இந்த துவாவை ஓதிக்கிட்டே வந்தா அந்தந்த நேரத்தில் பருவமழை பொழியும், அதனால் சமூகம் சிறக்கும். அல்லாஹ் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீகை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் வ இலைக யர்ஜுஉஸ் ஸலாம். தபாரக்த ரப்பனா வ தஆலைத வ தஅல்லம்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹும்ம யா கனிய்யு யா ஹமீத் யா முப்தி யா முஈத் யா ரஹீம் யா வதூத் أغننا بحلالك عن حرامك وبطاعتك عن معصيتك وبفضلك عمن سواك. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صلي وسلم.